பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் நீதி செய்து என்னை நீதிமானா காமித்தாதான் நான் இறக்கம் பெற முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்துல நான் நீதி செய்து நீதியை பெற வேண்டும் என்று நினைச்சேன் என்றால் நான் மனம் திரும்புவது அவசியம். மார்க் 1 புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் நடக்கிற ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியம். ஏன்னா இயேசு சிலுவைக்கு போல ரத்தம் சிந்தலை, மகா பரிசுத்தத்தில் அவர் ரத்தம் சிந்தாதனால பழைய ஏற்பாட்டு ஊழியம் யோவான் ஸ்நானகன் பண்றார். மார்க் 1:4 யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவர் மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அந்த ஞானஸ்தானம் எதுக்கு? பாவம் மன்னிப்புக்கென்று. போய் தன் செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு அந்த அறிக்கையின் விளைவாக அவர் ஞானஸ்தானம் எடுத்தோம்னா பாவம் மன்னிப்பு உண்டாகும். இன்னைக்கு நான் அறிக்கை செய்யறதுனால என் பாவம் மன்னிக்கப்படலை, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால நான் அறிக்கை செய்கிறேன். இன்னைக்கு போய் நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுனால இரக்கம் பெறல, நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன் கல்வாரி சிலுவையின் விளைவாக. இன்னைக்கு எல்லாமே ரிவர்ஸ் கியர்ல போட்டாங்க. அந்த வசனம் உண்மையா உண்மை, ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறதானா புதிய ஏற்பாட்டுக்கு உட்பட்டுல பழைய ஏற்பாட்டுல ஞானம். அது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவத்தை அறிக்கை செய்யவில்லை என்றால், அந்த பாவத்தை குறித்து வேதனைப்படவில்லை என்றால் அவன் இரக்கம் பெற முடியாது. நீங்க எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டீங்களா? 8:40 தான் சர்ச்சுக்கு வந்தீங்க, அது பாவம் இல்லையா? அது பாவமா பாவம் இல்லையா? பாவங்க, அன்காடலிங்க. 8 மணிக்கு வந்தாதான் காடலி. விசுவாசம் இல்லாமல் சாப்பிடுகிறத வேதம் பாவம்னு சொல்லுது. அறிக்கை செஞ்சீங்க? அறிக்கை செய்யல. எத்தனை மக்களுக்கு விரதமா பேசியிருக்கோம், பேசலையா? அறிக்கை செஞ்சோமா? அறிக்கை செய்யலையே. அப்ப நீங்க இரக்கம் பெறலையா? முடிஞ்சா அவ்வளவுதானா? இன்னைக்கு இயேசு வந்தா நீங்க போவீங்களா? இன்னைக்கு நான் அறிக்கை செய்கிறதுனால இரக்கம் பெறல, நான் இரக்கம் செய்து மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அத்தனை பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு என்னை பார்க்கும்போது தேவன் நீதியாக தான் பார்க்குறாரு. நான் நீதி செய்து என்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானா காமித்தேன் என்றால் நான் மனம் திரும்பணும். நான் சொன்னது புரியுதாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் நீதி செய்து என்னை நீதிமானா காமித்தாதான் நான் இரக்கம் பெற முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நான் நீதி செய்து நீதியை பெற வேண்டும் என்று நினைச்சேன் என்றால் நான் மனம் திரும்புவது அவசியம். என் தேவனுக்கு முன்பாக நான் என்னை காமிக்கிறேன், கிறிஸ்துவை காமிக்கல. நான் சொல்றது வித்தியாசம் புரியுதா இல்லையா? அதனால தான் 1 யோவான் 1:9 சபைக்குரியது கிடையாது. அது யூத மக்கள் எப்படின்னா, நமக்கு நீங்கள் எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஒரு ஞானஸ்தானம். சிலர் 2 ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்காங்க. யூதர்கள் அப்படி கிடையாது. யூதர்கள் மிக்வேன்னு ஒரு தொட்டி இருக்கும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே. பணக்காரன்னா வீட்டுக்குள்ளேயே தொட்டி இருக்கும். ஒரு பாவம் செஞ்சிட்டான்னா கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து அந்த தொட்டியில் போய் இறங்கி முங்கிட்டு வருவான். ஒரு நாளைக்கு 3 முறை கூட இருந்திருப்பான். அது ட்ரெடிஷனுங்க. அது எப்படின்னா, நல்ல தண்ணி தொட்டி ஒன்று இருக்கும், அதாவது நல்ல தண்ணி பிடிச்ச ஒரு தொட்டி இருக்கும். ஏன்னா அவன் ஜீவன் நீரோடையில், அதாவது ஃப்ளோவிங் வாட்டரில் தான் எடுக்குன்னு நினைக்கிறான். ஆனால் தண்ணியை பிடிச்சி கொஞ்சோன்னு திறந்து விட்டுட்டு இந்த தண்ணியில் எடுப்பான். அது என்ன மதம்? அது ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது பாவத்தை அறிக்கை செய்வான். எதுக்குன்னா அதன் விளைவாக அவன் மன்னிக்கப்படுகிறான். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாவத்தை அறிக்கை செஞ்சுக்குங்க, தப்பு கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும், பரவாயில்ல அறிக்கை பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் அறிக்கை செஞ்சதுனால கர்த்தர் உங்களை மன்னிக்கலை. சிலுவையில இயேசு என்ன செஞ்சாரோ அதன் விளைவாக மன்னிச்சிருக்கிறார். இவர் என்ன போதிக்கிறாரு? பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம். இவன் எடுக்கிற ஞானஸ்தானம் அவனை பாவம் மன்னிக்க வைக்கிறது. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? ஞானஸ்தானம் எடுத்ததுனால மன்னிக்கப்பட்டீங்களா? மன்னிக்கப்பட்டதுனால ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? மன்னிக்கப்பட்டிருக்கங்க. மன்னிக்கப்பட்டதுனால என் மீட்பை நான் எனக்குள்ள என்ன நடந்திருக்குது என்பதை நான் வெளிப்படுத்தி காமிக்கிறேன். அதே மார்க் 1:14 யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று,
தேவனோட ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அங்கே விசுவாசங்கிற வார்த்தை பேசப்படலை. பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானம் எடுங்கள். இங்கே சொல்றாரு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். புதிய ஏற்பாட்டு காரியம் என்னன்னா சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது. இயேசு சிலுவையில என்ன செய்து முடித்தார், அவர் முடித்ததன் மூலமா எனக்கு என்ன உண்டாயிருக்கிற என்பதை நீங்க விசுவாசித்து எண்ணத்தை மாற்றுகிறீர்கள் என்றால் மனம் திரும்புதல் நடக்குதுன்னு அர்த்தம். பிலிப்பு சமாரியாவிலே பிரசங்கம் பண்றார். மனம் திரும்புங்கள் அப்படின்னு பேசினாரா? அவரு பேசவே இல்லை. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். எடுங்களேன், அப்போஸ்தலர் 8:5 அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவிலே ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். சமாரியர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே சமாரியர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அந்த 8 அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா. இவர் என்ன போய் பேசினார்னா மனம் திரும்புங்கள் பேசல, கிறிஸ்துவை குறித்து பேசினார். கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்பதை பேசினார். அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்கள் மனம் திரும்பினார்கள். இது அவமானத்தின் உணர்வோ, நான் தகுதி இல்லாத உணர்வோ, அப்படி நம்மை நாமே அடித்துக்கிற கிடையாது. எண்ணத்தில் ஒரு மாற்றம் செயல்ல அப்புறம் காமிக்கிறது.